Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு Valentine ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ இன்னைக்கு நம்ம மினி சீஸ் கேக் கப் கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளாக எல்லாரும் சீஸ் கேக் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது உங்களுக்காக. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ், நான் இங்கே 20 டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த பிஸ்கெட்ஸை கிரைண்ட் பண்ணிடலாம். டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் தான் நல்லாயிருக்கும் சீஸ் கேக்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா சாண்ட் மாதிரி டெக்ஸ்டர் வரும், மண் மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்டர் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி டைஜஸ்டிவ் பிஸ்கெட் கிடைக்கலன்னா மேரி பிஸ்கெட்டில் கூட நீங்கள் செய்யலாம், நோ ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், இந்த டெக்ஸ்டர் தான் பர்ஃபெக்டான டெக்ஸ்டர். ஸோ நம்மளுடைய சீஸ் கேக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கப் கேக் மோல்ட்ஸ் வச்சுருக்கேன், இண்டிவிஜுவல் மோல்ட்ஸ். அதில் இந்த மாதிரி கப் கேக் லைனர் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் கப் கேக் மோல்ட்ஸ் அந்த கூட யூஸ் பண்ணலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய பிஸ்கெட் அண்ட் பட்டர் மிக்ஸ்சரை வந்து அந்த கப் கேக் லைனர்ஸில் போடுறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுணும், அப்போ தான் அந்த பேஸ் நல்லா செட் ஆகும். ஸோ நம்மளுடைய சீஸ் கேக் கப் கேக்ஸ்க்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. 360 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸ் தான் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் சீஸ் கேக்னாலே கண்டிப்பாக க்ரீம் சீஸ் தான். ஸோ 360 கிராம்ஸ் அதை எடுத்துக்கலாம். அடுத்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ முட்டை தான் சீஸ் கேக் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கண்டென்ஸ்ட் மில்க், 350 கிராம்ஸ் கண்டென்ஸ்ட் மில்க். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி பேட்டர். ஸோ நம்ம ஈஸியாக செய்யலாம். ஓகே, இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ஸ்மூத்தாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க பவுலாக. இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளோட சீஸ் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலண்டைனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கப் கேக்ஸை வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, 3/4 ஃபில் பண்ணணும், முக்கால்வாசியாக தான் ஃபில் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா கப் கேக்ஸ்லையும் பேட்டர் ஊற்றிட்டேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா 20 சீஸ் கேக் கப் கேக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. அதில் என்னோடய சீஸ் கேக் கப் கேக்ஸை நான் வைக்கிறேன். 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணணும். 15 to 20 மினிட்ஸ் ஆகும் உங்களோட டெம்பரேச்சர் பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் சென்டரில் கொஞ்சம் ஜிக்லியாக தான் இருக்கும், லேசாக ஆடும். அப்படி தான் இருக்கணும். நம்ம என்னடா பேக் ஆகலைன்னு நினச்சி வச்சிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப பேர்ன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு நாள் ஃபுல்லாக ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபேர்ம் ஆகும். ஸோ இந்த மீன் டைம் நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் ஸ்ட்ராபெரி ஜாம் அது நம்ம வீட்டிலே செய்யலாம். ஸோ 2 to 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, வாட்டர் கொஞ்சம் ஹாட் ஆகிட்ட உடனே அதில் 1 கப் நான் ட்ரைட் ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அது கொதிக்கும். நல்லா அந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். நல்லா சாஃப்ட் அண்ட் சக்யூலண்ட் ஆகணும்.
அப்போ தான் நம்ம ஜாம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்ம சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ட்ரஸ்ட் மீ, இந்த சாஸ் சீஸ் கேக்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த டாப்பிங்கை நம்ம சீஸ் கேக்ஸில் வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சது. உங்களோட சீஸ் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நடுவில் பாருங்கள் நல்லா ஃபேர்மாகவும் ஆகிடுச்சு. நான் 1 day 24 hours நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணேன், ஃப்ரிட்ஜில் வைங்க. அன்னைக்கு நல்லா ஃபேர்ம் ஆகிடுச்சு. ஸோ க்ரீமியான யம்மியான சீஸ் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் வேலண்டைனுக்கு இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.